வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் தமிழ் மாதங்களிலே மிக முக்கியமான மாதங்களான 3 மாதங்கள் உள்ளது. முதலாவதாக தை, பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஆடி மாதம் மற்றும் புரட்டாசி மாதம். இவைகளெல்லாம் விரதங்கள் இருக்கக்கூடிய மாதங்களாக கருதுகின்றோம். மேலும் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு மாலையிடுவார்கள். அப்படிப்பட்ட முக்கியமான மாதங்களிலே ஒன்றான தை மாதத்துக்குரிய பலன்களை அனைத்து லக்னத்திற்கும் நாம் தற்பொழுது காணவிருக்கின்றோம். தமிழ் மாதங்கள் என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் எந்த ராசியில் வருகின்றாரோ அந்த ராசிக்குரிய மாதங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக தை மாதம் என்று பார்க்கின்ற பொழுது மகர ராசியிலே சூரிய பகவான் இருக்கின்ற மாதமே தை மாதம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே முதலாவது ராசியான மேஷத்திற்கு 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் ராஜ கிரகமான சூரிய பகவான், நவக்கோள்களிலே நடுநிலை நாயகன். அப்படிப்பட்ட சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற மாதமே தை மாதம். அப்படிப்பட்ட தை மாதத்தில் பல்வேறு விதமான இறை பண்டிகைகள் உள்ளது. அவற்றிலெல்லாம் நாம் இந்த பதிவின் இறுதியாக இந்த மாதத்தில் எத்தகைய நாட்களெல்லாம் எவ்வாறு விரதம் இருப்பது, எவற்றை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை எடுத்துக் கூற இருக்கின்றேன். இனி நாம் சூரியன் என்றால் என்ன, அவரால் என்ன பலன் என்று பார்க்கின்ற பொழுது சூரிய பகவானே ராஜகிரகம். அப்படிப்பட்ட சூரிய பகவான் ஒருவருடைய லக்னத்திற்கு சிறப்பான இடத்தில் அமர்ந்து விட்டால் அவர் அரசியல் ரீதியாக அரசு துறையிலே மிகப்பெரிய பதவிகள் வகிக்கக்கூடிய, செய்கின்ற தொழிலிலே, வியாபாரத்திலே, உத்தியோகத்திலே தனக்கென்று ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய ஆற்றலையும் தலைமை பண்பையும் சூரியனால் இயற்கையாக பெறுவார்கள். அப்படிப்பட்ட சூரியன் இந்த மாதத்தில் லக்ன ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் காணலாம். இந்த தை மாதத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களிலே எந்த விதமான பெயர்ச்சிகளும் இல்லை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது மாதக்கோள்களிலே 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றார்கள். அதாவது முதலாவதாக சூரிய பகவான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்று தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு வருவதே தை மாத பிறப்பாகும். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அன்று தனுசு ராசியில் இருக்கின்ற புதன் பகவானும் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி சூரியனோடு சேர்க்கை பெறுவார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அன்று விருச்சக ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசுக்கு பெயர்ச்சி ஆவார். இவற்றையெல்லாம் நாம் மாத பலன்களிலே, பிப்ரவரி மாத பலன்களிலே உங்களுக்கு தெளிவாக விரிவாக எடுத்து கூற இருக்கின்றேன். எனவே அவற்றையும் நீங்கள் ஒரு முறை கேட்டுக்கொள்வது நல்லது. முதலாவதாக நாம் லக்னம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். லக்னம் என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் அமையப்பெறுகின்றது. அவரவருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையிலே லக்னம் என்பது வரும். பொதுவாக தமிழ்நாட்கள் என்பது சூரிய உதயத்தில் இருந்து மறுநாள் சூரிய உதயமே ஒரு நாள். அப்படி சூரியனை பிரதானமாக வைத்துத்தான் லக்னத்தை அறிய முடியும். முதலாவது லக்னமாக சூரியன் எங்கிருக்கின்றாரோ அத்தகைய லக்னமே அமையப்பெறும். அதன் பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னமாக மாறும். அவைத்தான் 12 லக்னங்கள் இரண்டாக வகுக்கின்ற பொழுது 24 மணி நேரம். அப்படி பார்க்கின்ற பொழுது இனி ஒவ்வொரு லக்னத்திற்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். லக்னமே மையப்புள்ளி. அத்தகைய லக்னத்தின் அடிப்படையில் தான் யார் யாரெல்லாம் யோகாதிபதிகள், யார் யாரெல்லாம் அவயோகாதிபதிகள் என்பது தெரிய வரும். மேலும் அத்தகைய தசைகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால், கோச்சார ரீதியாக எத்தகைய கெடுபலன்கள் அமைய பெற்றிருந்தாலும், தசாபுத்தி அந்தரங்கள் லக்னத்தின் அடிப்படையில் சிறப்பாக அமைந்துவிட்டால் கோச்சாரத்தை பற்றி ஐயப்பட வேண்டியதில்லை. இனி நாம் ஒவ்வொரு லக்னத்தின் மூலமும் இந்த மாதமாகப்பட்டது எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலே நீங்கள் முதலாவதாக மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது மேஷ லக்னத்திற்கு இந்த தை மாதத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்கின்றார். மேஷ லக்னத்துக்கு யோகக்காரகன் சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்வது, அதுவும்
ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் 5க்குரிய பஞ்சமாதிபதியான சூரியன் அமர்ந்திருப்பது இந்த மாதத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் தன லாபத்தையும், செய்யும் தொழிலிலே வியாபாரத்திலே உத்தியோகத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தையும் பதவி உயர்வையும் பெறக்கூடிய மாதமாகவே இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் மிகவும் தைரியமாக எத்தகைய செயலும் நீங்கள் செய்யலாம். கோச்சார ரீதியாக கெடுபலங்கள் இருக்கிறது என்று ஐயப்பட வேண்டியதில்லை. லக்னத்தின் அடிப்படையிலே சூரியன் அற்புதமாக இந்த மாதத்தில் அமையப்பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் யோகமாகவே இருக்கும். அடுத்த லக்னமாக உங்களுடைய பிறந்த லக்னம் ரிஷபமாக இருந்தால் உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துக்குரியவன் சூரிய பகவான். உங்களுடைய லக்னாதிபதி சுக்கிரன் என்றாலும் 4ஆம் இடம் என்கின்ற சுகம், வீடு, வாகனம், மாத்துஸ்தானமான 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் தான் சூரியன். 4ஆம் இடம் ஆதிபத்தியம் கொண்டவர். அவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் அமர்வதும், ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் புதனோடு ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவதும் மிகப்பெரிய யோகத்தையும் நன்மையும் கொடுக்கும் என்றாலும் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெற்று ராகுவால் பார்க்கப்படுகிறார். மேலும் புதனோடு சேர்க்கை பெறுவது தன ரீதியாக யோகத்தை கொடுக்கும் என்றாலும் உடல் நலத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனக்குறைவாக செல்லாமல் சற்று கவனமாக வாகனம் ஓட்டுவதே நல்லது. அலைபேசியிலே பேசிக்கொண்டே வாகனத்தை ஓட்டுவதை அறவே நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய லக்னமான ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதும் மிகப்பெரிய யோகமாகவே அமையும். எனவே சூரியன் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை தை மாதத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே கொடுப்பார். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி வரக்கூடிய ஒரு நிலை, இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். இவற்றை சற்று கவனமாக நீங்கள் இருந்துவிட்டால் சூரியனாகப்பட்டவர் புதனோடு சேர்க்கை பெறுவது இந்த தை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். அதற்கு அடுத்த லக்னமாக மிதுன லக்னத்திற்குரியவர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். எனவே 8 என்பது பணபலம், ஆயுள், கௌரவம் போன்ற ஸ்தானங்களுக்குரியது. எனவே கௌரவத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது. பணபலம் தாராளமாகவே இந்த மாதம் இருக்கும். இருந்தாலும் அவர் உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தை உஷ்ண கிரகமான சூரியன் பார்ப்பது வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவற்றை பார்க்கின்ற பொழுது மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு புதனோடு சேர்க்கை பெறுகின்ற சூரியனாகப்பட்டவர் மறைந்த புதன், மேலும் அவரே உங்களுக்கு லக்னாதிபதி. மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு யார் லக்னாதிபதி என்றால் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் 8இல் அமர்வது மறைந்த புதன் நிறைந்த தனம் என்கின்ற யோகத்தின் அடிப்படையிலே மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதத்திலே தன லாபமாகப்பட்டது அதிகமாகவே இருக்கும். அதற்கு அடுத்த லக்னமான கடக லக்னத்திற்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரியவர் சூரிய பகவான். மேலும் உங்களுடைய லக்னாதிபதி சந்திர பகவான். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எப்பொழுதும் நட்பு இருக்குது. அவற்றின் அடிப்படையில் தான் பௌர்ணமியும் அமாவாசையும் நாம் கணிக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய லக்னத்திற்கு 7இலே அமர்வது கணவன் மனைவி உறவிலே சிறு சிறு விரிசல்கள் ஏற்படலாம். சற்று வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். அதிக கோபம் வரக்கூடிய நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். லக்னம் என்பதை எண்ணம், அவற்றில் உஷ்ண கிரகம் லக்னத்தை பார்க்கின்ற இந்த மாதத்தில் உங்களுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருந்துவிட்டால் வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. மேலும் 3க்குரிய புதனோடு உங்களுக்கு சூரியன் சேர்க்கை பெறுகிறார் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி. அவை ஒரு வகையிலே உங்களுக்கு நல்லது தான். மற்றபடி இந்த மாதமாகப்பட்டது 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது உங்களுடைய கௌரவமாகப்பட்டது மிகவும் அதிகமாக உயரும். தலைமை பண்பு உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். இவையெல்லாம் கவனத்தில் கொள்கின்ற பொழுது இந்த தை மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக, சிறப்பான மாதமாகவே அமையும். கடக லக்னத்திற்கு அடுத்தபடியான லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரிய பகவான். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று கோபம் வராம், உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி பொதுவாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்திருக்கிறது. பல்வேறு விதமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6இல் சூரியன் அமர்ந்திருக்கின்றது. அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை சமூகத்தில் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய லக்னாதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவை ஒரு வகையிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும். இவையெல்லாம் கவனத்தில் கொள்கின்ற பொழுது தை மாதமாகப்பட்டது சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தையும்
எழுச்சியும், எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு பராக்கரம் உள்ளக்கூடிய எண்ணத்தையும் கொடுப்பார்கள். எதிரிகள் இல்லாத ஒரு நிலையாகவே சூரியனால் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இனி நாம் கன்னி லக்னத்திற்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் தான் சூரிய பகவான். இந்த தை மாதத்தை பொறுத்தவரை அவர் உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அமர்கின்றார். எவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், விரயஸ்தானாதிபதி 5இல் இருக்கும்பொழுது மிகுந்த தனவரவை கொடுப்பார். அப்பொழுது தானே செலவுகள் செய்ய முடியும். பண வரவு இருந்தால் தானே செலவுகள் செய்ய முடியும். ஆனாலும் அதே சமயத்தில் விரையாதிபதி 5இல் இருப்பதினால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய மாதமாகவே இவற்றில் இருக்கின்றது. எனவே இந்த தை மாதத்தில் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக சிக்கனமாக இருக்கின்ற பட்சத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாத ஒரு அமைப்பாகவே இருக்கும். இனி நாம் துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்குரிய லாபாதிபதி தான் சூரிய பகவான். அவர் இந்த மாதம் தை மாதம் முழுவதும் உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதும் உங்களுடைய லக்னத்துக்கு யோகக்காரகனான சனீஸ்வருடைய வீட்டில் இருப்பதும் நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், செய்கின்ற விஷயங்களில் மிகப்பெரிய லாபத்தையும் பொருள் ஈட்டக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இந்த தை மாதம் இருக்கும். இனி நாம் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு யோகக்காரகன் சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்குரியவர். அவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை 3இல் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக லக்னத்திற்கு 3லே 6லேயோ 10லேயோ 11லேயோ சூரியன் அமர்வது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். எங்கும் சென்றாலும் அவர்களுக்கு என்று தனி மரியாதை இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மிக சிறந்த தைரியமும், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. தசாபுத்தி அந்தரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் இந்த தை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். இனி நாம் தனுசு லக்னத்திற்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலே இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் இருப்பார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. தனம் என்பது பொருள் வரவை குறிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வாக்குஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே சூரியன் அமர்வதும் கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இறை வழிபாட்டினால் அவற்றை நீங்கள் மிக அதிகப்படுத்திக் கொள்வீர்கள், உங்களுடைய வாக்கு வன்மையை. எனவே இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருகின்ற உங்களுக்கு சூரியன் கேது சேர்க்கை பெறுவது நான்மீக நாட்டத்திலே ஞானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் வார்த்தையில் சற்று கவனம் வேண்டும். எவற்றிலும் கோபப்படக்கூடியவர்களே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள், மிகுந்த போராட்ட குணம் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு வார்த்தையில் சற்று கவனமாக இருந்தால் இந்த மாதம் சூரியனால், பாக்கியாதிபதி என்கின்ற சூரியனால் மிகப்பெரிய தனவரவை பெறுவீர்கள். பொதுவாக தனுசு லக்னத்திற்கு யோகக்காரகன் யார் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் மற்றும் சூரியன். அப்படிப்பட்ட யோகாதிபதியான சூரியன் 2ஆம் இடம் என்கிற தனஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த தை மாதத்தில் தனவரவாகப்பட்டது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இனி நாம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னாதிபதி சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கு ஜென்ம பகை கிரகம் யார் என்றால் அது சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரியனே உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துக்குரியவர். அவர் இந்த மாதம் பொறுத்தவரை லக்னத்திலே இருப்பதனால் உங்களுக்கு உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணம் செல்வதை தவிர்ப்பது இப்பொழுது நல்லது. நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பொழுதும் கவனமாக கையாள வேண்டும். சூரியனாகப்பட்ட உஷ்ண கிரகம் உடல் நலத்திலே உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். சிறு சிறு பிரச்சனைகள் அவற்றினால் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் தைரியம் அதிகமாகும். மேலும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் மகர லக்னத்திற்கு யோகாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவதனால், பொதுவாக புதனோடு சூரியன் எப்பொழுதெல்லாம் சேர்க்கை பெறுகிறாரோ அவர் மகிழ்ச்சி அடைந்து சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம். அப்படிப்பட்ட யோகம் மிக அற்புதமான யோகங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட யோகம் புதனோடு சேர்க்கை பெறுகின்ற சூரியனால் உங்களுக்கு ஏற்படுவதனால் அவற்றினாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஏனென்றால் உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியாதிபதி, மேலும் 6ஆம் இடத்துக்குரியவர், 6க்குரியவனும் 8க்குரியவனும் சேர்க்கை பெறுவது விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கின்றது லக்னத்தின் அடிப்படையிலே. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சற்று எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்தில் இருக்கின்ற பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. மற்றபடி தனவரவாகப்பட்டது தாராளமாகவே இந்த மாதத்தில் மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கும். இனி நாம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானாதிபதி தான் சூரிய பகவான். அவர் இந்த மாதம் பொறுத்தவரை மாதம் முழுவதும் 12ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி உருவாகப்பட்டதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம்.
கொடுக்கல் வாங்கலிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பங்கு தொழில் செய்பவராக இருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசனை செய்து 1க்கு 4 முறை யோசனை செய்து வார்த்தையில் பேசுவதும் பணம் கொடுப்பதும் கொடுக்கல் வாங்கலிலே கையாளுவதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும். இனி நாம் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு ஆகப்பட்டவர் தான் உங்களுக்கு லக்னாதிபதி. குருவுக்கு நண்பன் சூரியன். இருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் ஆதிபத்தியம் பெற்றவரே சூரிய பகவான். அவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். உபசயஸ்தானம் என்பது 3, 6, 10, 11. அப்படிப்பட்ட இந்த ஸ்தானாதிபதியில் இன்னொரு ஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு. இங்கு உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக அற்புதமான யோகத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் செய்கின்ற தொழிலே வெற்றியை பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மிகப்பெரிய தன லாபமும் தன வரவும் புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அவற்றில் நல்ல முயற்சி எடுத்து அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றி பாதகம் இல்லாத ஒரு நிலையாகவே இந்த தை மாதம் சூரியனால் நீங்கள் அருள் பெறுவீர்கள். இதுவரை நாம் பார்த்தது அனைத்து லக்னங்களுக்கும் தை மாதத்திலே சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அவற்றையும் நான் எடுத்துக் கூறினேன். தை மாதமாகப்பட்டது மிகப்பெரிய விசேஷமான மாதமாகும். இந்த மாதத்தில் தான் மிக சிறந்த பண்டிகைகள் மிக சிறந்த இறை வழிபாட்டு நாட்கள் வருகின்றது. அப்படி இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அன்று கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானின் அருள் பெறுவதனால் செவ்வாயால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய பலம் பெறுவீர்கள். எனவே அந்த நாளிலே கார்த்திகை விரதம் நாட்களிலே நீங்கள் விரதம் இருப்பதனால் முருகனின் அருள் பெற்று செவ்வாயால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் திருமண தடைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் விலகக்கூடிய நாளாகவே உங்களுக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அமைகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அன்று ஏகாதேசி. அத்தகைய ஏகாதேசி நாட்களிலே நீங்கள் பெருமாளை வணங்கி வருவது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதனால் சந்திரனின் அருள் பெற்று மனோதிடமாகப்பட்டது அதிகமாகி முடிந்தால் திருப்பதி அன்று சென்று பெருமாளை வெங்கடாஜலபதி வணங்கி வருவதும் சந்திரனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் என்பவரை மனோகாரகன். பொதுவாக சந்திரனுடைய லக்னத்திற்கோ ராசி அதிபதியோ பலமாக இருந்துவிட்டால் மிக சிறந்த யோகத்தை உங்களுக்கு பெறுவீர்கள். எனவே பௌர்ணமி அன்று நீங்கள் பெருமாளை வணங்குவதோ அல்லது கிரிவலம் செல்வதோ சிறப்பான நாளாக அன்று அமைகிறது. ஜனவரி மாதம் 21ஆம் தேதி தைப்பூசம். முருகனுக்கு மிக விசேஷமான நாளாகப்பட்டதே தைப்பூசம். அத்தகைய நாள்களே முருகப்பெருமானின் திரு ஆலயங்கள் சென்று முருகனை வணங்கி வருவது மிகப்பெரிய யோகத்தையும் செவ்வாய் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மிகப்பெரிய தைரியமும் வெற்றியும் யோகத்தையும் முயற்சியும் அவற்றினால் நீங்கள் பெறுவீர்கள். எனவே அந்த நாட்களிலே நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவார்கள். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அன்று சங்கடஹர சதுர்த்தி அன்று மாலை சூரிய அஸ்தமன நேரத்திலே கணபதிக்கு நடக்கும் அபிஷேகத்திலே கலந்து கொண்டு கணபதியின் அருள் பெறுகின்ற வழியிலே நீங்கள் அர்ச்சனை செய்கின்றபடி கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சனி மகா பிரதோஷம். மிக உகந்த நாட்கள் சிவபெருமானுக்கு. சனி பிரதோஷம் மிக சிறப்பு. அனைத்து பிரதோஷங்களில் சனி பிரதோஷம் என்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி மகா பிரதோஷம் அன்று நீங்கள் நந்தி பெருமானை வணங்கி சிவபெருமானின் அருளையும் நந்தி பெருமானின் அருளையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தை அமாவாசை. முன்னோர்கள் பித்ருக்களை வணங்கக்கூடிய நாள். அத்தகைய நாட்களிலே நீங்கள் விரதம் இருப்பதோ காகத்துக்கு அன்னம் வைப்பதோ பூஜை செய்வதோ மிக நல்ல நாள். அன்று நீங்கள் சிவாலயம் சென்று சிவனையும் வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ரத சப்தமி. சூரியனுக்கு உகந்த நாள். சூரியன் சந்திரன் தரிசனம் செய்வது மிக உகந்த நாளாகவே ரத சப்தமி ஆண்டிலே ஒரு நாள் வரக்கூடியது. அத்தகைய நாட்களில் சிவாலயம் சென்று நவகிரகங்களிலே சூரியனுக்கு அர்ச்சனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவையெல்லாம் இந்த தை மாதத்தில் வருகின்ற விசேஷ நாட்கள். இவற்றில் நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு அடிப்படையிலோ ராசிக்கு அடிப்படையிலோ எந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறதோ அவற்றை பரிகாரம் செய்வதற்கான நாட்கள் தான் இந்த விசேஷமான விரத நாட்கள், பூஜை நாட்கள். இவற்றை நீங்கள் கவனத்தில் கொண்டு அன்று திரு ஆலயங்கள் சென்று சிறப்புப்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நாம் பார்த்தது தை மாதத்துக்குரிய அனைத்து லக்னத்திற்கு அடிப்படையிலே பலன்களை பார்த்தோம். உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலே தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, லக்னத்தின் அடிப்படையில் யோகக்காரர்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா என்பதை ஒரு முறை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டு துவங்கி இருக்கின்றது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அனைத்து லக்னத்துக்குரியவர்களுக்கும் இந்த தை மாதத்திலே
எல்லாவிதமான யோகத்தையும் நன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.